இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு ரொம்ப வித்தியாசமானது. அந்த தலைப்பை நான் சொன்ன உடனே ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கஷ்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் அறிய வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஃபூல் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அதை தமிழில் சொல்ல எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆங்கிலத்தில் நான் சொல்லிடுறேன் ஃபூல். 7 காரியங்களை மிக வேகமாகவும் மிக சுருக்கமாகவும் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1 நான் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20. லூக்கா 12:20 அதை நான் வாசிக்க கேட்கலாம். தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் நல்ல ஸ்டாண்டர்டாக சீகன் பால் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மதிகேடனே, இன்னும் கூட மதி ஈனனே, இன்னும் கூட மதி இல்லாதவர்களே அல்லது புத்தி இல்லாதவர்களே, இது போன்ற அநேக பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதை பார்த்தால் ஃபூல் அல்லது ஃபூலிஷ் என்று தான் அதில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் ஃபூல் என்கிற தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு பேரபிள், ஒரு உவமையை கூறுகிறார். அதில் குறிப்பாக அவர் சொல்லுகிறார், ஃபூல், மதிகேடனே அல்லது முட்டாளே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் அல்லது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். யாருக்காக ஆண்டவர் இதை கூறினார்? 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கே பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். பாருங்க, அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட நெடிய பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். 1ஆம் வசனத்தை நீங்க வீட்டுக்கு சென்று பண்ண வாசித்து பாருங்க. திரளான மக்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 12 சீஷர்களும் வந்திருக்கிறார்கள். 12 சீஷர்களும் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறார்கள். திரளான மக்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனிதன் உன்னை கொலை செய்ய வந்தால் கூட நீ பயப்படாதே, உன் சரீரம் மட்டும்தான் மரிக்கும். ஆனால் இயேசுவாகிய நானோ நீ மரித்த பின்னர் தகுதி இல்லாமல் வாழ்ந்து மரித்தால் உன் சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்திலே தள்ளி அழிப்பேன். ஆகையினால் எனக்கு நீ பயப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இன்னும் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா?
அதை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். என்னுடைய சித்தம் அல்லாமல் உங்கள் சிரசில் உள்ள ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார், மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்கள் என்னை அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி அறிக்கை பண்ண தயங்கினால் அல்லது பயப்பட்டால் அல்லது வெட்கப்பட்டால் மறுமையிலே தேவதூதர்களுக்கு முன்பாக இயேசுவாகிய நான் உங்களையும் மறுதலிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகி எனக்கு விரோதமாக நீங்க பாவம் செய்தால் கூட நான் மன்னித்து விடுவேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அறியாமல் தெரியாமல் தவறாக ஏதாவது நீங்கள் பேசினால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். இம்மையிலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிற பொழுது துரைத்தனங்கள், அதிகார மையங்கள் அவைகள் உங்களை வேதனைப்படுத்துகிற பொழுது அல்லது மத தலைவர்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற பொழுது மகிழ்ச்சியோடு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறைச்சாலையானாலும் கைது செய்யப்பட்டாலும் கொலை செய்யப்பட்டாலும் மகிழ்ச்சியோடு நீங்கள் அங்கீகரியுங்கள். நான் சொன்ன இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை அநேக மக்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கு பாருங்க. விட்டதிலிருந்து வாசிங்க பிரதர். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர் மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். போதும். இவன் பாருங்க, ஆரம்பத்திலே நான் சொன்னேனே, ஒரு பெரிய பிரசங்கம், நீண்ட பிரசங்கத்தை ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்களும் அதை கவனிக்கிறார்கள், அநேக மக்களும் அதை கவனிக்கிறார்கள். கூட்டத்திலிருந்து ஒருவன் எழுந்திருக்கிறான், ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கும் என் சகோதரனுக்கும் பிரச்சனை இருக்கிறது, சொத்து பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி பிரிக்கிற அந்த விஷயத்திலே பிரச்சனை இருக்கிறது. என் வீதத்தை, எனக்கு வரக்கூடிய பங்கை சரியாய் பிரித்து தர என் சகோதரனுக்கு நீ ஒரு ஆலோசனை சொல்லும். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு பங்கிடுகிறவனாகவும் இந்த சொத்துக்களை பிரித்து தர ஒரு நியாயாதிபதியாகவும் என்னை வைத்தவன் யார் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான செல்வம் இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், அது அவனுக்கு ஜீவன் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஒரு பேரபிள், ஒரு உவமையை அவனுக்காகவே ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன உவமை? நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய விளைநிலங்கள் அதிகமாக விளைந்தது, அதிகமான தானியம் அவனுக்கு விளைந்தது, அதிகமான பொருட்கள் அவனுக்கு இருந்தது. உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான், என்னுடைய களஞ்சியங்கள் இடித்து பெரிதாக்கப்பட வேண்டும், எனக்கு விளைச்சல் அதிகம், பொருட்களும் அதிகம், அனைத்தும் சேகரிக்கப்பட வேண்டும், எல்லா களஞ்சியங்களும் இடித்து பெரிதாக கட்டப்பட வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு தன் உள்ளத்திலே சொல்லுகிறான், என் ஆத்துமாவே, விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, பொருள்கள் அதிகமாக இருக்கிறது, உணவு பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆகையினால் நீ நன்றாக புசிக்கலாம், குடிக்கலாம், இளைப்பறலாம், பூரிப்பாக இருக்கலாம். அப்பொழுதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு தொனி, ஒரு சப்தம் கேட்கிறது. அதான் கர்த்தருடைய குரல், மதிகேடனே, ஃபூல். இங்கதான் ஆண்டவர் முட்டாளே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நல்ல கவனிங்க, ஆண்டவர் பாரத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் அந்த பிரசங்கத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அதுபோலத்தான் இன்றும் உலகமெங்கிலும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய அநேக காரியங்களை ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். நீங்க இந்த லூக்கா 12 முதலாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பாருங்க. பரலோகத்தை பற்றி பிரசங்கிக்கிறார், நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார், எனக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்,
என்னை நீங்கள் மறுதலிக்க கூடாது, என்னை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். நான் உங்களை மறக்க மாட்டேன், என்னுடைய சித்தம் அல்லாமல் உங்கள் சிரசில் உள்ள ஒரு தலைமயிர் கூட கீழே விழுவதில்லை. காரணம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே, அவைகளை கூட நான் மறக்கவில்லையே, அதைவிட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்றெல்லாம் கூறுகிறார். என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறது நிமித்தம் கைது பண்ணப்பட்டாலும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள், என்ன பேசுவோம், கலங்காதிருங்கள், பிதா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே எதை அருளுகிறாரோ அதை பேசுங்கள். இந்த அநேக காரியங்களை அவர் பாரத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி பிரச்சனையை, சொத்து பிரச்சனையை எழுப்பி, எனக்கு இதிலே ஒரு தீர்வு வேண்டும் ஆண்டவரே, இதை நீ தீர்ப்பதற்கு என் சகோதரனுக்கு ஆலோசனை சொல்லும் என்று சொல்லுகிறான். பல வேளைகளிலே பலருடைய மனநிலை அப்படித்தான், பலருடைய எண்ணம் அப்படித்தான். என்ன பிரசங்கம் பண்ணப்படுகிறது அதில் கவனம் இருப்பதில்லை. என்னுடைய பிரச்சனை தீர வேண்டுமே, எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து பிரச்சனை இருக்கிறது, பணப்பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. பல வேளைகளிலே அன்றாட சூழலிலே நமக்கு தேவையான லௌகீக பிரச்சனைகளையே நம்முடைய எண்ணத்திலே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் வாயிலாக என்ன பேசினார் அநேகர் யோசிப்பது கிடையாது. இன்றைக்கு நான் வாசித்தேனே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார் அநேகர் யோசிப்பது கிடையாது. அநேகர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க, சில பாடல்களை பாடுவாங்க, அதனை தொடர்ந்து ஒரு போர்ஷன் வாசிப்பாங்க, அதனை தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது எதை வாசித்தோமோ அதில் உள்ள ஒரு வசனத்தை கூட டச் பண்ணாமல் வழக்கமாக ஒரு வாய்ப்பாடு ஜெபம் இருக்கும், அதை மட்டும் பண்ணுவாங்க. அப்போ வாசித்த வசனங்கள் வீணாகி விடுகிறதே. என்ன வாசிக்கிறோம், அதிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார், அதிலே நாம் திருந்தக்கூடிய காரியங்கள் என்ன, அல்லது கை கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன, அல்லது நாம் விசுவாசிக்கக்கூடிய நல்ல வாக்குத்தத்தங்கள் என்ன, அதை நாம் தியானித்து அதன் அடிப்படையிலே ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இங்கு பாருங்க, ஆத்துமாவை பற்றிய எண்ணம் இல்லாத, கரிசனை இல்லாத ஒரு மனுஷன் சொத்து பிரச்சனையிலே ஒரு தீர்வு வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறான். அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பங்கிடுகிறவனும் கிடையாது, இந்த சொத்து பிரித்து தருகிற ஒரு நியாயாதிபதியும் நான் கிடையாது. ஆத்மாவை பற்றி கரிசனை உனக்கு வேணும், அந்த கரிசனை உனக்கு இல்லையே, ஆகையினால் நீ மதிஹேடன், நீ முட்டாள், நீ ஃபூல் என்று சொல்லிவிட்டு தான் இந்த அற்புதமான ஒரு பேரபலை ஆண்டவர் இந்த மனுஷனுக்காகவே எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து அவர் முன் வைக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம், அடிக்கடி அதை நாம் தியானித்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தால், இங்கேயும் ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், பக்கத்தில் ஒரு தரித்திரன் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவானுக்கும் ஆத்மாவை பற்றிய ஒரு எண்ணம் கொஞ்சமும் கிடையாது. ஒரு நாள் இந்த ஆத்மாவை தந்த ஆண்டவர் அதை எடுத்து விடுவார் என்கிற எண்ணம் கொஞ்சமும் கிடையாது. ஆகையினால் தான் பக்கத்திலே ஒருவன் இருக்கிறானே தரித்திரன், அவனுக்கு எள்ளளவும் இவன் உதவி செய்யவில்லை. தனக்காகவே இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆத்மாவை பற்றிய எண்ணம் இல்லை, மரணத்தை பற்றிய எண்ணம் இல்லை, என் ஜீவனை தந்தவர் அதை எடுப்பார் என்கிற அக்கறையும் அவனுக்கு கிடையாது. நாள் உருண்டு ஓடியது. 23ஆம் வசனத்தில் பாருங்க, மரணம் அவனை சந்தித்தது, அவன் பாதாளம் செல்கிறான். அங்கு அக்னி இருக்கிறது, அதில் அவன் வேதனைப்படுகிறான். ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஏங்குகிறான். அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட மறுக்கப்படுகிறது. மிகவும் வேதனையான ஒரு சூழலிலே அவன் தள்ளப்படுகிறான். மேலே இருக்கிற ஆபிரகாமின் மடியில் இருக்கிற அல்லது பரதீசில் இருக்கிற லாசருவை பார்த்து பார்த்து துடிக்கிறான், ஏங்குகிறான். அவன் போய்விட்டானே, நான் இழந்து போனேனே என்று பதறுகிறான். இப்படிப்பட்ட இந்த வேதனையுள்ள இடத்திற்கு என் சகோதரர் கூட வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு மெய்யான சுவிசேஷம், இந்த பாதாளத்தின் வேதனை அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற துடிப்பும் வேகமும் எழும்பி வருகிறது. அவன் மேலே வந்து எழும்பி சொல்லுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நல்ல கவனிங்க, ஆத்மாவை பற்றிய கரிசனை இல்லாமல், மரணத்தை பற்றிய எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் மதிஹேடரே என்று சொல்லுகிறார், ஃபூல் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, எவ்வளவோ படித்திருக்கிறார்கள் மக்கள், எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், எவ்வளவோ உயர்மட்டத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆத்மாவை பற்றிய எண்ணம் அநேகருக்கு இல்லையே. நன்றாக படிக்க வேண்டும் அந்த எண்ணம் இருக்கிறது,
நல்ல ஒரு வேலைக்கு வர வேண்டும், அந்த உணர்வும் இருக்கிறது. நல்ல பொருள் சம்பாதிக்க வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், அந்த எண்ணமும் நமக்கு இருக்கிறது, அநேக மக்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளை உலக பிரகாரமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும், அந்த உணர்வும் இருக்கிறது. இதில் ஒன்றும் தவறல்ல. ஆனால் என்னுடைய ஆத்மாவை பற்றிய எண்ணம், என்னுடைய மனைவியை பற்றிய எண்ணம், என்னுடைய பிள்ளைகளின் ஆத்மாவை பற்றிய எண்ணம், என்னுடைய உடன் பிறந்தவர்களின் ஆத்மாக்களை பற்றிய எண்ணம் இல்லை என்று சொன்னால் நாமும் ஃபூல். எல்லாம் தெரிகிறது அநேகருக்கு, கர்த்தரை பற்றிய எண்ணம் அநேகருக்கு இல்லையே. எல்லாம் தெரிகிறது அநேகருக்கு, பரிசுத்த வாழ்வு பற்றிய எண்ணம் இல்லையே. ஏதேதோ மனிதர்களின் எண்ணங்களில் ஓடுகிறது, அவனை ஒரு மரணம் சந்திக்குமே, அந்த எண்ணம் அநேகருக்கு இல்லையே. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார் என்றால், தமது ஊழிய பணிக்கு ஆட்கள் தேவை. நம்ம இந்தியாவிலே ஏறக்குறைய 143 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். தமிழகத்திலே 9 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகில உலகம் முழுவதையும் நாம் எடுத்துக்கொண்டால் 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவை பற்றிய எண்ணம் இல்லாத மக்கள், மரணத்தை பற்றிய அக்கறை இல்லாத மக்கள். இன்று மரித்தால் எங்கே போவேன், மேலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது அல்லது கீழே ஒரு நரகம் இருக்கிறது, இது போன்ற உணர்வே இல்லாத அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் லௌகீக ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கல்வியிலே சிறந்து விளங்குகிறவர்களாக இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே சிறந்து விளங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அநேக காரியங்களை ஞானம் என்கிற போர்வையிலே மூடத்தனமாக பேசிக்கொண்டு தன்னை ஞானி என்று காண்பிக்கிறவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தெரியவில்லை ஆத்மாவை பற்றிய எண்ணம். ஆகையினால்தான் இந்த ஆத்மாக்களின் நிலை, மரணத்தை பற்றிய காரியம், இதற்கு பின்னர் இருக்கிற ஒரு வாழ்வு, இவைகளையெல்லாம் அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமை படைத்த தேவன் கிதியோனின் அருகிலே நின்றார். என்னுடைய பணிக்கு நீ வா. அவன் சொல்லுகிறான், முடியாது, நான் சின்னவன், நான் எளியவன், என்னுடைய தகப்பன் வீடு ரொம்ப சின்னது, என்னுடைய கோத்திரம் மனாசே கோத்திரம் அதுவே மிகவும் எளியதே. இல்லை இல்லப்பா, நீதான் பராக்கிரமசாலி, உன்னை விட்டால் வேறு யாரும் எனக்கு இல்லை, வா என்று அழைத்தார். கடைசியில் வந்தான். அதுபோலத்தான் அவ்வளவு பெரிய ஆண்டவர் மோசேக்கு முன்பதாக நின்றார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரும் மோசேயும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், மாட்டேன், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், எனக்கு செம்மையாக பேச தெரியாது, ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இல்லாமல் வேறு இல்லை, எனக்கு ஆள் இல்லை, நீதான் வா என்று சொல்லுகிறார். கடைசியில் வருகிறான். அதுவும் தன்னுடைய கோபத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின பின்னர் தான் அவருடைய ஊழியத்திற்கு அவன் வருகிறான். எரேமியாவையும் ஆண்டவர் சந்திக்கிறார். நான் உன்னை அழைக்கிறேன், நீ வா, என்னுடைய மகிமையான ஊழியத்திலே நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அவன் கூறுகிறான், இல்லை இல்லை, நான் சிறியவன், நான் சின்னவன், எனக்கு ஒன்றும் தெரியாதே. அதனைத் தொடர்ந்து அவன் வருகிறான். புதிய ஏற்பாட்டிற்கு வந்தால் பேதுருவை அழைக்கிறார், அந்திரேயாவை அழைக்கிறான், யாக்கோபை அழைக்கிறான், யோவானை அழைக்கிறான். இவர்கள் மனப்பூர்வமாக படகை விடுகிறார்கள், மீன்களை விடுகிறார்கள், பெற்றோரை விடுகிறார்கள், குடும்பத்தை விடுகிறார்கள், தைரியமாக இயேசுவோடு கரம் கோர்க்கிறார்கள். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சவுலை சந்திக்கிறார். அவனையும் தன்னுடைய மகிமையான ஊழிய பணிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் தேவன் மனிதர்களை விட்டுவிட்டு அவரே ஊழிய பணியை செய்ய முடியுமா? செய்ய முடியும். தேவதூதர்களை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை அவரால் செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஆனாலும் என்னையும் உங்களையும் இணைத்துத்தான் தன்னுடைய மகிமையான ஊழிய பணியிலே அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பிரபுக்கள் இருக்கிறார்கள், மேன்மக்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆத்மாவை பற்றிய தெளிவு அவர்களுக்கு இல்லை. பரலோக வாழ்வு, நரகம் பற்றிய எண்ணம் இல்லை. அவர்களையும் தன்னுடைய ரட்சிப்புக்குள் அழைப்பதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அறிவாளிகள் தான் உலக பிரகாரமாக, ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் மூடர்கள், ஃபூல், அறிவியலர்கள், புத்தி இல்லாதவர்கள். அவர்களுக்குள் ஒரு புத்தியை கற்பிக்க, அவர்களுக்குள் ஒரு ஞானத்தின் செய்தியை கொண்டு செல்ல, இயேசுவே ஞானம், அவருடைய செய்தியை கொண்டு செல்லத்தான் ஆண்டவரை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவதற்கு மகிமை செலுத்தலாமா? பி நோட். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர்
வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் 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 இயேசுவை அறியட்டுமே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரிலெங்கும் இயேசுவின் நாமம் சொல்லுவோம். பாவம் போக்க வந்தோரை சாட்சி பகருவோம். ஆயுஷின் நாளெல்லாம் வாழ்த்தி பாடிடுவோம். ஆயுஷின் நாளெல்லாம் வாழ்த்தி பாடிடுவோம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. உலக வாழ்வு குருவியதே சீக்கிரம் கடந்திடும். உலக மீட்பரேசுவின் வருகை சமீபமே. தேசம் அழியுது பார், இயேசு வரப் போகிறார். தேசம் அழியுது பார், இயேசு வரப் போகிறார். கண்ணீரோடு ஜெபித்திடுவோம், இதயத்தை ஊற்றிடுவோம். தியாகத்தோடு செயல்படுவோம், உள்ளத்தை கொடுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்வை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்வை அர்ப்பணிப்போம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2, லூக்கா 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 11:37. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, கவனிங்க, ஃபூலிஷ், மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? போதும், உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? கவனிங்க, பரிசேயன் ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். பகல் விருந்து, அதாவது லஞ்ச், மதிய உணவு கொடுப்பதற்காக. இப்படி உணவு பரிமாறப்படுகிறது. இயேசு கை கழுவாமல் சாப்பிடுகிறார். உடனே இவரை அழைத்த அந்த பரிசேயன் உள்ளத்தில் எண்ணுகிறான், என்ன இந்த இயேசு கை கழுவாமல் சாப்பிடுகிறாரே? அந்த பரிசேயனை பார்த்து இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஃபூலிஷ். உங்களுக்கு எனக்கும் சொல்ல தைரியம் இருக்குமா? யாரோ ஒருவன், ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு மனுஷன் நம்மை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுக்கிறார், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். உணவு பரிமாறப்படுகிறது. அவனிடத்தில் சில குறைவுகள் நமக்கு தெரிகிறது என்று வைத்துக்கொள்வோம். அவனை பார்த்து மூடனே சொல்ல முடியுமா நமக்கு?
எந்த மனிதன் இயேசுவை அழைத்து தன்னுடைய வீட்டில் போய் உணவு கொடுக்கிறானோ அந்த மனிதனை இயேசு பார்த்து சொல்லுகிறார், மதிகேடரே, ஃபூலிஷ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? வெளிப்புறத்தை மட்டுமல்ல உட்புறத்தையும் நான் உண்டாக்கினேன். வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக்கினால் உட்புறத்தை கவனியாமல் விட்டுவிட்டால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஃபூலிஷ், மூடரே என்றுதான் பார்க்கிறார். புரிந்து கொண்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஆமேன். நீங்களும் நானும் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 காரியங்களை உள்ளடக்கியவர்கள். தெரிந்த வசனங்கள் தான், வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 6:19-20, 1 கொரிந்தியர் 3:16-17 இந்த 4 வசனங்களும் கூறுகிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். இந்த ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்தால், பாவத்தினால் கெடுத்தால், நிச்சயம் அவர் நம்மை கெடுப்பார். காரணம், நம்முடைய சரீரத்தை அவர் கிரயமாகிய ரத்தம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் அவருடையது. அவருடையதைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். அப்படித்தான் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 6:19-20. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் அவருக்கு உடைமை. அதைத்தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சரீரம் அவருடையதாக இருக்கிறபடியினால் அவருக்கு ஆலயமாக இருக்கிறது. நாம் அனைவருமே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த பிதா கர்த்தராகிய இயேசு தங்கி இருக்கிற ஆலயம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? கை கழுவ வேண்டும் என்று நீ பார்க்கிறாயே, உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். கையை கழுவினால் போதாது, உள்ளம் கழுவப்பட வேண்டும். அதைத்தான் அந்த பரிசேயனுக்கு ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். பல வேளைகளில் நம்முடைய வெளிப்புறத்தை நாம் நல்ல நீட்டாக வைத்துக் கொள்கிறோம், நல்ல மேக்கப் பண்ணுறோம், தவறல்ல. ஆனால் உட்புறம் எப்படி இருக்கிறது? சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு கர்த்தருடைய ஊழியர் தன்னுடைய ஊழிய பணியை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில தினங்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்ய போயிருந்தார். அங்கே சில தினங்கள் தங்கி இருக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? இன்டர்நெட்டில் ஆபாசமான காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வாட்ஸ்அப் வீடியோ கால், அதில் அநேக பெண்களோடு அவர் பேசுகிறார். சாதாரணமான பேச்சு அல்ல, மிகவும் அருவருக்கத்தக்க விதத்தில், மிகவும் கேவலமான விதத்தில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் காலையில் இருந்து மாலை வரைக்கும் மகிமையாக ஊழியம் செய்கிறார். இரவு வேளைகளில் இதைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஃபூலிஷ், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? ஆண்டவருடைய மகிமையான ஊழிய பணியிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம், பரிசுத்தமன்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் செக் பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செக் பண்ணுங்கள். மகிமையாக நாம் பாடல் பாடுகிறோமே, தேவநாம மகிமைக்காக. அவரிடத்துல நாம் ஜெபம் பண்ணுகிறோமே, பலருக்கு இந்த கிறிஸ்துவின் நல்ல செய்தி கூறியும் அறிவிக்கிறோமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்கள் உள்ளத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். என் ஆத்துமாவே, இன்டர்நெட் ஆபாசமான காட்சியை நீ பார்க்கிறாயா? கேட்டு பாருங்க, உள்ளம் என்ன பதில் சொல்லுகிறது என்பதை நீங்க பாருங்க. யாரோ ஒரு பெண்ணோடு அல்லது யாரோ ஒரு மனிதனோடு தகாத விதத்தில் சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி பேசுகிறோமா? உங்க உள்ளத்தை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க. நானும் கேட்டு பார்க்கிறேன். நம்முடைய கரங்களிலே மொபைல் ஃபோன் இருக்கிறது. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே யார் இடத்துலையும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன காரியம் என்றாலும் 5 மினிட்ஸில் பேசிடலாம். என்ன காரியமானாலும் 10 மினிட்ஸில் பேசிடலாம். நல்ல கவனிங்க, யாரோ ஒரு சிஸ்டர் நம்மகிட்ட பேசுகிறாங்க, அல்லது யாரோ ஒரு பிரதர் நம்மகிட்ட பேசுகிறாங்க. 10 நிமிஷம் 30 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் வீண் பேச்சு, அவசியமற்றது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதனைத் தொடர்ந்து நாட்கள் ஆக ஆக சில சொற்கள், தேவையில்லாத சொற்கள் உள்ளே வரும். அது அப்படியே டெவலப் ஆகி பெரிதாகி தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். இப்படித்தான் அநேக ஊழியர்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள், விழுந்து விட்டார்கள். இப்படித்தான் அநேக விசுவாசிகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு அறுவடையை பார்க்க முடியவில்லை. அநேகருடைய ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியவில்லை. காரணம்,
அவர்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். வெளிப்புறத்தை நல்ல ஒரு ஆக்ட் பண்றாங்க, நாடகம் நடிப்பது போல மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் உட்புறமோ ரொம்ப படு கேவலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வு ஒருவேளை நம்முடைய வாழ்விலே இருந்தால் நம் அனைவருமே சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்மை பார்த்து முட்டாள் என்று தான் அழைக்கிறார், ஃபூலிஷ் என்று தான் அழைக்கிறார். பல வேளைகளிலே நான் நினைக்கிறேன், ஆனால் பரிசுத்தமாக வாழத்தானே முடியவில்லை. இந்த நபரோடு அதிக நேரம் பேசக்கூடாது என்றுதான் நான் எண்ணுகிறேன், ஆனால் முடியவில்லையே. இன்டர்நெட்டில் ஆபாசமான காட்சிகளை பார்க்கக்கூடாது என்றுதான் எண்ணுகிறேன், நான் முடியவில்லையே. தேவையுள்ள காரியத்திற்காக வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வரலாம், தவறல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் சும்மா வீடியோ காலில் வந்தால் அது பலருடைய வாழ்வுக்கு இடரலாகத்தான் இருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அநேகர் இல்லை தடுமாறுகிறதை என்னிடத்தில் ஷேர் பண்ணதுனால தான் உங்கள்கிட்ட நான் தைரியமாக நான் சொல்ல முடிகிறதே தவிர, அநேகர் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க, அநேகர் இந்த பிரச்சனையில் சிக்கி கிடக்கிறாங்க. சரியான செய்திகள் எனக்கு வருவதினாலும், அநேகர் என்னோடு அதை ரொம்ப ஓப்பனாக பேசுவதினாலும், அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அவர்கள் தவிக்கிறதுனால்தான் அந்த வலையிலே நீங்களும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆகையினால் அநேக காரியங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதின நிருபம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 6:13 முதல். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களாக போட்டிருக்கு, ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 19:19 வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி, நல்ல கவனிங்க, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். வாசிங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ஓகே, இப்போ அடுத்தது வாசிக்கலாம். 22:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், வார்த்தை கவனிங்க, தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ எனக்கு தெரியல. மறுபடியும் வீட்டில் போய் வாசி பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 19ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 22லிருந்து. நீங்கள் 13லேருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே வீட்டில் போய் வாசிருங்க. சுருக்கமாக அதில் என்ன போட்டிருக்குங்கிறது நான் சொல்கிறேன். நம்முடைய பார்ட்ஸ், அவயவங்கள் இருக்கிறதே, இதை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி கூட போடலை, தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. நம்முடைய அவயவங்கள் இருக்கிறதே, அதை நீதிக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி போடலை, நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. பல வேளைகளிலே ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஓகே. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பவுல் மூலம் ஒவ்வொரு பார்ட்ஸை நீங்கள் ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? அடிமையாக, ஸ்லேவ், அடிமையாக. என் கண்களை ஆண்டவரே உங்களுக்கு அடிமையாக நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய மனதை உமக்கு அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். முன்னே உங்கள் அவயவங்களை பாவம் செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள், அக்கிரமம் செய்ய ஒப்பு கொடுத்தீர்கள். இப்போ நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டா, தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டா, அதன் பின்னர் நீங்க பாவம் செய்ய முடியாது. 22லேருந்து பாருங்க, 2 பலன் கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கும். ஒன்று பரிசுத்தமாகுதல், இன்னொன்று நித்திய ஜீவன். கரங்களை தேட்டாடுவதற்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பழைய கீர்த்தனை பாடல். நீயுனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீயுனக்கு சொந்தம் அல்லவே, நீயுனக்கு
அல்லேலூயா. வெளிப்புறத்தை மட்டும் நாம் சுத்தமாக்கி கொண்டு, ஆனால் உட்புறத்தையோ அநேக அசுசிகளால் அநேக பாவங்களால் நாம் நிறைத்து வைத்தால் ஆண்டவரின் பார்வையிலே நாம் ஃபூலிஷ். பாயிண்ட் நம்பர் 3, தெரிந்த வசனங்கள் தான், நான் வேகமாக போயிடுறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 26. மத்தேயு 7, 26. மத்தேயு 7, 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டும் இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன். இந்த புத்தி இல்லாத, அதான் ஆங்கிலத்திலே ஃபூலிஷ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 24, 24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கடைசி 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? இந்த அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பிரசங்கம் பண்றார் இயேசு? என்ன போதனை போதித்தார் இயேசு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்தால் அவன் கன்மலையின் மீது கட்டப்பட்டுள்ள வீடு, காற்று வரும், புயல் அடிக்கும், பெருமழை சொரியும், அந்த வீடு நிமிர்ந்து நிற்கும். அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டும் இதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் ஃபூலிஷ் என்று சொல்றார். அவன் மூடன் என்று சொல்லுகிறார். புயல் அவன் மீது வீசும், காற்று வீசும், நீரோட்டம் அவன் மீது வந்து மோதும், அவன் வீடு அழிந்து போகும். காரணம், கன்மலையாகிய அஸ்திபாரம் இல்லாமல் மணல் மீது அவன் அஸ்திபாரம் போட்டிருக்கிறான். கன்மலை மீது அஸ்திபாரம் போடாமல் மணல் மீது அஸ்திபாரம் போட்டவன் முட்டாள் என்று இயேசு சொல்லுகிறார். யாரை குறித்து அப்படி சொல்லுகிறார்? சொல்லிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பான், ஆனால் செய்ய மாட்டான், அவன்தான் இவனுக்கு சமானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மக்களுக்கு கோபம் வந்ததா? வரவில்லை. ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறார்? அப்படிலாம் அவர் சொல்லலை. அதனால தான் கடைசி 2 வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். இதை கேட்ட பொழுது மக்களுக்கு ஆச்சரியம். எங்களுடைய வேதபாரகரை போல இவர் போதிக்கவில்லையே, எங்களுடைய பரிசெயரை போல இவர் போதிக்கவில்லையே, இவர் பிரீச்சிங்ல ரொம்ப ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, கரெக்டா பேசுறாரு. எங்களுடைய மத தலைவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது கிடையாது, அவர்கள் பாலிஷ் போட்டு கொண்டிருப்பார்களே, உப்பு இல்லாத சாரம் இல்லாத பிரசங்கத்தை அவர்கள் நிகழ்த்துவார்களே, இந்த ஜீசஸ் அப்படியே போதிக்கவில்லையே. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதுபடி செஞ்சாதான்ப்பா உன் வீடு நிலைத்திருக்கும். ரொம்ப அழகா சொல்றாரு. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீ செய்யலன்னா நீ அழிந்து போவா, நீ மூடன் என்று சொல்லுகிறாரே. அதை கேட்ட பொழுது யாருக்கும் கலக்கம் வரவில்லை, யாருக்கும் கவலை வரவில்லை, யாருக்கும் கோபம் வரவில்லை. சரியாகத்தானே சொல்லுகிறார், நாம் திருந்த வேண்டும் அல்லவா, ஆகையினால் தானே இவர் கடினமாக பேசுகிறார் என்று அந்த பிரீச்சிங்கை குறித்து கூட மக்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். கரங்களை தேற்றாடுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷன், கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை
பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். போதும், தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். இயேசு இந்த பூமியில உலாவிய நாட்களில் அவர் உபதேசித்த அந்த காலகட்டத்தில் ஃபோட்டோகிராஃப்லாம் கிடையாது, கண்ணாடி மட்டும்தான். அதனால தான் ஆண்டவர் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சரிதானா? முதல் நூற்றாண்டில் இந்த யாக்கோபு தெளிவாக எழுதுகிறான். இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி, முதல் நூற்றாண்டிலும் சரி, ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் கிடையாது. டெக்னாலஜி வளரவில்லை, கண்ணாடி மட்டும்தான். மிரரில் நின்று பார்ப்போம், நம்முடைய உயரம் தெரியும், பருமன் தெரியும், நிறம் தெரியும், நம்முடைய தோற்றம் அப்படியே தெரியும். ஆனால் அடுத்த ரூமுக்கு போயிட்டா அதனை பின்னர் நம்முடைய கற்பனையில் நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம், மறந்து போய் விடுவோம். பார்க்குற பொழுது தான் ஓஹோ நான் ஆடை இப்படி அணிந்திருக்கிறேனா, தலைமுடி இவ்வாறு இருக்கிறதா, அவ்வளோதான் தெரியும். பவுடர் இன்னும் போடணுமா, இல்லை அங்கங்கே அதிகமாக இருக்குதா அல்லது கம்மியாக இருக்குதா. கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கும் பொழுது நம்முடைய சாயல் தெரியும். சற்று அப்புறம் போன உடனே சாயல் உடனே மறந்து போய்விடும். யாருக்காண்டவர் இதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்? வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனும் இப்படித்தான் இருக்கிறான். குறிப்பாக யாக்கோபு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஏமாற்றாதபடிக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அல்லேலூயா. அநேக பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக வேத வசனங்களை அநேகர் வீட்டில் தியானித்து கொண்டே இருப்பாங்க, வாசித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் நடைமுறைக்கு அதை செயல்படுத்துவது கிடையாது. அநேகர் தங்களுடைய வேதத்தை வாசித்து நல்ல அண்டர்லைன் பண்ணுவாங்க, நல்ல ஹின்ஸ் எடுப்பாங்க, அல்லது நிறைய மக்கள் எங்களை போன்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் பலர் தங்களுடைய வாழ்விலே அதை பிராக்டிஸ் பண்ணுவதே கிடையாது. உதாரணத்திற்கு இன்றைக்கு நான் ஒரு வேத பகுதியை வாசித்தேன். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின நிருபத்தை நான் வாசித்தேன். அங்கே விதவைகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 60 வயதிற்கு மேற்பட்ட பரிசுத்தமான விதவைகளை, தங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பக்தியிலே நடத்துகிறவர்களையே விதவை கூட்டத்திலே நீ சேர்த்துக்கொள். அதற்கு கீழே இருக்கிற மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநேகர் காம வெறி கொள்ளுகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அது கூட எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள், தேவையற்ற காரியத்தை பேசுவார்கள், முரண்பாடான கருத்துக்களை பேசுவார்கள், அவதூறான காரியங்களை பேசுவார்கள். இதெல்லாம் பார்க்கிறோமே. விதவைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும், கணவனை உடையவர்களுக்கும் பொருந்தும், கணவன் இல்லாதவர்களுக்கும் பொருந்தும். அநேகர் வீடு வீடாக போவார்கள். தான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டு விட்டால் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், அல்லது அந்த வீட்டில் என்ன நடக்கிறது, இந்த வீட்டில் என்ன நடக்கிறது, எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஒருவரை பார்த்து விட்டால் தனக்கு தெரிந்த நியூஸ் அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த வேத பகுதி அப்படி சொல்லவில்லையே. பல வேளைகளிலே பலவிதமான வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். இதே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கிழவிகள் பேச்சு அதை விட்டு நீ விலகு எழுதுகிறார். இன்னும் வீணான பேச்சு அதை விட்டு நீ விலகு என்று எழுதுகிறார். பாலியத்துக்குரிய இச்சைகள் அதை விட்டு நீ விலகு என்று எழுதுகிறார். பண ஆசை அதை விட்டு விலகி ஓடிப்போ என்று எழுதுகிறார். இன்னும் அநேக கொள்கைகள், எனக்கு இந்த கொள்கை அந்த கொள்கை என்றெல்லாம் அநேகர் சொல்லுகிறார்களே. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அப்படிப்பட்ட கொள்கைகள் அதை விட்டு நீ விலகு. அநேக காரியங்களை வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோமே, அவைகளெல்லாம் நாம் கை கொள்ளுகிறோமா? கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதனுடைய செய்கிறவர்களாக நாம் இருப்போம். கேட்கிறவர்களாக மட்டும் இருந்தால் நாம் நம்மை வஞ்சிக்கிறோம், நாம் நம்மை ஏமாற்றுகிறோம். அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்யாதவன் எவனோ அவன் புத்தி இல்லாதவன், அவன் ஃபூலிஷ். நீரோட்டம் வந்து அவன் மீது மோதுகிற பொழுது, அல்லது புயல் அவன் மீது மோதுகிற பொழுது, என்ன அர்த்தம்? மரணம் அவன் மீது வந்து மோதுகிற பொழுது, சந்திக்கிற பொழுது, அல்லது அவருடைய இயேசுவின் வருகை அவன் மீது சந்திக்கிற பொழுது, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் வருகிற பொழுது அவன் விழுந்து போய்விடுவான், அவனால் நிற்க முடியாது.
அல்லது துன்பமான ஒரு சூழல், பிரச்சனையான ஒரு சூழல், இழப்பான ஒரு சூழல் அவனுடைய வாழ்க்கையில மோதி அடிக்கிற பொழுது அவனால் நின்று பிடிக்க முடியாது, அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. எளிதில் ஜீசஸை விட்டு விட்டு அவன் ஓடி போய் விடுவான். ஆனால் நாம் கேட்கிற வசனங்களை, வாசிக்கிற வசனங்களை பிராக்டிஸ் பண்ணுகிற பொழுது தான் நாம் புத்தி உள்ளவர்கள். இல்லை என்றால் அவருடைய பார்வையில் நாமும் ஃபூல். பாயிண்ட் நம்பர் 4, 4வதாக வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே போதும். புத்தி இல்லாத, இதுவும் ஆங்கிலத்திலே ஃபூலிஷ் என்று தான் போடப்பட்டிருக்கு. இது குறித்த காரியத்தை சென்ற மாதத்திலேயே நான் சொன்னேன். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்கிற காரியத்திலே அநேக காரியங்களை உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன். அதில் ஒன்று தான் இது. நீங்கள் வீட்டில் போய் 13ஆம் வசனத்திலேருந்து வாசி பாருங்கள். 13ஆம் வசனத்திலேருந்து ஒரு 32, 33, 34 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 சீஷர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு பயணப்படுகிறார்கள். ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் 12 சீஷர்கள். அதற்கு அடுத்த வட்டத்தில் இருந்தவர்கள் நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார்கள். அப்போ இயேசுவோடு லிங்கில் தான் அவருடைய சகோதரரும் இருக்கிறார்கள், இயேசுவோடு லிங்கில் தான் அவருடைய தாயாரும் இருக்கிறார்கள். எப்பொழுதும் உடல் இருக்கிறவர்கள் 12 சீஷர்கள். அடுத்த ஒரு வட்டத்தில் இருக்கிறவங்க இயேசுவின் தாயார், இயேசுவின் சகோதரர். இன்னும் அடுத்த ஒரு வட்டத்தை பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா ஒரு பெண்கள் குழு, அவர்களும் இயேசுவோடு தான் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த ஒரு வட்டத்தை பாருங்க, 70 சீஷர்கள், அவர்களும் இயேசுவோடு தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு வட்டத்தை பாருங்க, அந்தரங்க சீஷர்கள். அதில் ஒருவன் தான் யோசேப்பு, அதில் ஒருவன் தான் நிக்கோதேமு. இப்போ நமக்கு 2 பேரும் பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போறாங்க. ஒருவன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது கிளையோப்பா. அவன் 12 சீஷர்கள் ஒருவனாக இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூவரும் சீஷர்களின் பட்டியலை எழுதுகிறார்கள். இந்த பெயர் 3 பட்டியலிலும் இல்லை. ஆகையால் இவர்கள் 70 சீஷர்களுள் ஒருவராக இருக்கலாம், அல்லது அந்தரங்க சீஷர்களுள் ஒருவராக இருக்கலாம். எப்படியோ அவ்வப்பொழுது இயேசுவோடு லிங்க்ல இருந்தவங்க தான் இந்த 2 பேரும். இப்போ பாருங்க, எருசலேமில் இருந்து ஏறக்குறைய 7 அல்லது 8 மைல், 12 அல்லது 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எம்மாவு என்கிற பட்டணத்திற்கு இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு உடன் தான் செல்கிறார், ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் இயேசு சொல்லுகிறார், புத்தி இல்லாதவர்களே, ஃபூலிஷ், நான் உடன் தான் செல்கிறேன், ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, தெரியவில்லை. பல வேளைகளிலே நாம் பாவம் செய்கிற பொழுது என் ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார், அந்த உணர்வுக்கு நாம் வருவது கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் யோசிக்கிற பொழுது, பிரியமில்லாத காரியத்தை நாம் உணர்கிற பொழுது, அல்லது பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிற பொழுது, அல்லது செய்ய முற்படுகிற பொழுது, அவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு வருவதே கிடையாது. காரணம், அவ்வேளையிலே நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய உணர்வு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் என்பதாக ஒரு எண்ணி நான் தனிமையில் தான் இருக்கிறேன், என்னை யாரும் காணவில்லை என்றுதான் பல வேளைகளிலே அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சூழலிலே ஆண்டவர் நம்மை ஃபூலிஷாக தான் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது அவர் கேட்கிறார், உங்கள் முகங்களிலே ஒரு துக்கம் இருக்கிறதே, சந்தோஷம் இல்லையே. அவ்விருவரும் கூறுகிறார்கள், ஆண்டவரை கர்த்தராக அவர்கள் பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாகத்தான், ஒரு ஊழியராகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். நசரேயனாகிய இயேசு 3 தினங்களுக்கு முன்னர் மரித்து போனார். எங்களுடைய பிரதான ஆசாரியர், மத தலைவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். அவரை பற்றி நாங்கள் என்ன எண்ணி இருந்தோம் தெரியுமா? அவர்தான் ரோம சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தருவார் என்று அவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை பாழாய் போய்விட்டதே, அவர் மரித்தாரே. ஆனாலும் எங்களில் சிலர் கல்லறை தோட்டத்திற்கு இன்றைக்கு காலை வேளையிலே சென்றார்கள். தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவரை நாங்கள் காணவில்லை. அப்ப இந்த 2 சீஷர்களுக்கும் இயேசு கர்த்தர் என்கிற எண்ணமே கிடையாது. இப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், மோசே முதலிய எல்லா பழையற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் இயேசுவாகிய தம்முடைய பிறப்பை குறித்து,
தன்னுடைய வளர்ப்பை குறித்து, தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொன்னார்களோ அத்தனையையும் அந்த 2 சீஷர்களுக்கு இயேசு விளக்கி கொண்டே நடக்கிறார். 13 கிலோமீட்டர். 32 வசனத்தை பாருங்க. அந்த 2 சீஷர்களும் சொல்கிறார்கள், அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காண்பித்த பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. அப்போ மூடத்தனத்திலே முட்டாள்களாக இருந்த அவர்களை ஆண்டவர் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்திற்குள் கொண்டு வந்து விட்டார். நீங்க வீட்டில் வாசி பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவருடைய வேத வசனம், அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். அந்த வார்த்தைகள் என்னுடைய எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கிற ஒரு அக்னியை போல இருந்தது என்று எரேமியா எழுதுகிறான். அப்ப இந்த வேத வசனத்தை நாம் கேட்கிற பொழுதும் வாசிக்கிற பொழுதும் உடனே அதை நாம் உட்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆவியில் மட்டுமல்ல, ஆத்துமத்தில் மட்டுமல்ல, எரேமியா கூறுவது போல எலும்புகள் வரைக்கும் அந்த வார்த்தை செல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக அக்னி என்கிற பதம் வேதாகமம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அக்னி மூழ்கிறது? தேவ வார்த்தைகளை எரேமியா உட்கொள்ளுகிறார். எலும்புகளுக்குள் அது ஒரு அக்னி போல எழும்பி வருகிறது. அதுபோல இந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காண்பித்த பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்து விட்டதல்லவா? உளப்பூர்வமாக என் ஆண்டவருடைய வார்த்தை தான் இது, இதை நான் கேட்பேன், இதன்படி நான் செய்வேன். என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது, அதை நான் வாசிப்பேன். அதில் ஆண்டவர் என்ன பேசினாலும் அதை நான் கை கொள்வேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவராக அக்னி நம் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவத்திற்குள் அவர் நம்மை கொண்டு வந்து விடுவார். கரங்களை தேட்டாண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. மாறாக இயேசுவை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்றால், சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் ஒரு ஊழியர் என்று தானே புரிந்து கொண்டார்கள், ஒரு தீர்க்கதரிசி என்று தானே புரிந்து கொண்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் 5 அப்பம் 2 மீன் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 புருஷர்களுக்கு புசிக்க கொடுத்த பொழுது அவர்கள் இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று தானே பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தார்கள். ஆகையினால் இவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, ஆனால் இந்த 2 பேரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது கூட அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்தான் எங்களை ரோமர்களின் சிறையிருப்பிலிருந்து மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்ப இப்போ கூட பாருங்க, முன்பு இருந்த அந்த புள்ளியை விட்டு இவங்க நகரவே இல்லை. மாம்சத்தில் இயேசு யூதர்களாக எங்களுக்கு எப்படியாவது ராஜாவாக மாறிவிடுவார், எங்களுக்கு ஒரு விடுதலை அவர் வாங்கி தந்து விடுவார். இனிமேல் நாங்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இராமல், ரோமர்களுக்கு வரி கட்டாமல், கப்பம் கட்டாமல், நாங்கள் சுதேச ஒரு ராஜ்யமாக செயல்பட எங்களுக்கு இயேசு உதவி செய்வார் என்கிற எண்ணத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசியில் கூட பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வீட்டு போய் வாசிங்க. இப்போ சொன்ன நேரம் ஆயிரும். 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் ஆகிவிட்டது. கடைசி மணித்துளிகளிலே சீஷர்களோடு அவர் பேசுகிறார். இன்னும் சில நிமிடத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்பொழுது இயேசு பேசின கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இது வரைக்கும் யோவான் ஸ்நானன் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஞான ஸ்நானம் பெற போகிறீர்கள். ஆகையால் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது, இங்கு இருங்கள் என்று சொல்லுகிறார். இதான் ஆண்டவர் பேசுகிற கடைசி வார்த்தை. இதை கேட்ட உடனே அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவரே, அந்த வேத வசனத்தை பாருங்க, இக்காலத்தில ராஜ்யத்தை எங்களுக்கு திரும்ப கொடுப்பீர். இப்பவும் இந்த சீஷர்கள் எண்ணம் என்னன்னா, நீர் இந்த பூமியிலே மனுஷிகத்திலே உலாவிய பொழுது ராஜாவாவீர் என்று நாங்கள் எண்ணினோம், நீர் ராஜாவாக மாறவில்லை. இப்பொழுது உயிரோடு எழுப்பி விட்டீர். இப்பொழுது 40 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இந்த காலகட்டத்திலா எங்களுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர், ரோமர்களின் கரத்திலிருந்து பிடுங்கி எங்களுக்கு ஒரு சொந்த நாடாக இப்பொழுதுதான் கொடுப்பீர். அப்பொழுது கூட இயேசு அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலை. அதெல்லாம் தேவனுடைய பிதாவின் ஆதீனத்தில் உள்ளது, அதை பற்றி அறிவதெல்லாம் இப்போ உங்களுக்கு அடுத்ததல்ல. கம் டு த பாயிண்ட். இந்த பக்கத்து வாங்க. மறுபடியும் அவர் விட்டதுலேருந்து மறுபடியும் தொடர்றாரு. 8ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவி குறித்து தானே நான் பேசினேன், அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், அப்படி தான் சொல்றார். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ இயேசுவை மாம்சீகத்தின்படியே இவங்க அறிந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் புத்தியினர்கள்,
ஃபூலிஷ் என்று ஆண்டவரால் 2 சீஷரும் அழைக்கப்பட்டாங்க. அதுபோல் பல வேளைகளில் இயேசுவை நமக்கு லௌகீக நன்மைகளுக்காக உதவி செய்கிறவர் அதன் அடிப்படையிலேயே நம்ம அறிந்து கொண்டால் நாம் இன்னும் மூடர்களே. அதை தாண்டி என் ஆண்டவர் இயேசு மேசியா, அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை தம் சத்திய வசனத்தினால் நிரப்புகிறவர், என்னை அவர் அழைத்திருக்கிறார், எனக்குள் ஒரு தேவ சித்தத்தை அவர் வைத்து என்னை வாழ இவ்வளவு பெரிய தன்னுடைய வார்த்தைகள் அடங்கி புத்தகத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். என்னை கொண்டு அவர் உலகத்தையே கலக்க முடியும். நான் இந்த பூமிக்கு உப்பு, நான் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம். அந்த காலத்தில் இருந்த என்னை ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம். நான் ஒரு ராஜரீக சந்ததி, நான் ஒரு பரிசுத்த ஜாதி, ஒரு தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எனக்கு உண்டு. இதன் அடிப்படையில் இந்த இயேசுவை புரிந்து கொள்ளாமல் மாம்சீக ரீதியிலே புரிந்து கொண்டால் எம்மவு சிசைகளை பார்த்து அவர் சொன்னது போல நம்மையும் அவர் ஃபூலிஷ் என்று சொல்லுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கரங்களை வைத்து ஒரு ஆமேன் மட்டும் சொல்லலாமா? ஆமேன். பாயிண்ட் நம்பர் 5 வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கலாத்தியர் 3 1ஆம் வசனத்திலிருந்து. கலாத்தியர் புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, இதுவும் ஃபூலிஷ் என்று தான் போடப்பட்டிருக்கு. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சரி, தொடர்ந்து கீழே வாசி பாருங்க. ஆவியில் ஆரம்பம் பண்ணி உங்களுடைய வாழ்வை மாம்சத்திலே கொண்டு போய் முடிக்க போகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் புத்தியினரா என்று ஆண்டவர் பவுல் மூலமாக இந்த கலாத்திய சபைக்கு கேள்வி எழுப்புகிறார். இந்த கலாத்திய சபை இந்த 6 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. இந்த கலாத்திய சபையை பவுல் தான் உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்து இயேசுவால் அருளப்படுகிற ரட்சிப்பை, ஒரு விசுவாச மார்க்கத்தை மக்களுக்குள் அவர் பிரசங்கத்தின் வாயிலாக போதித்து அதற்கு நேராக அவர்களை கட்டி எழுப்பி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி ஒரு சபையை ஸ்தாபித்து விட்டு பிற இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு மறுபடியும் வந்து பார்க்கிறார். ஆனால் அதற்கு இடையிலே நியாய பிரமாணத்தை பற்றி போதிக்கிறவர்கள், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிற அநேக ஊழியர்கள் இதே கலாத்திய நாட்டில் உள்ள சபைக்கு வந்து பவுல் ஆரம்பித்த அந்த சபைக்குள் வந்து குழப்பத்தை உருவாக்கி விட்டார்கள். இப்பொழுது பவுல் பிரசங்கித்த அந்த இயேசுவின் நற்செய்தி, விசுவாசத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த பலன், அதை விட்டுவிட்டு எல்லா மக்களும் தங்களை விருத்த சேதனத்திற்கு உட்படுத்த வேண்டும், நியாயப்பிரமாணத்தில் உள்ள அநேக காரியங்களை கை கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டை விட்டுவிட்டு மறுபடியும் பழைய ஏற்பாட்டு அந்த சுவிசேஷத்துக்குள்ள போயிட்டாங்க. அதனால தான் இப்போ பவுல் கேட்கிறார், நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் அந்த சபையை பார்த்து நீங்கள் ஃபூலிஷ் என்று எழுதுகிறார். பல வேளைகளிலே நம்முடைய பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் தெரியாமல் நாம் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலும் மாறாமல் அப்படியே இருக்கிறது, அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே மாற்றத்திற்கு உட்பட்டு ஆண்டவர் சற்று மாற்றி அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை புதிய ஏற்பாட்டில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்ற பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே வருகிறது, அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது போன்ற அநேக காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக சரத்துக்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவால் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு சற்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து அல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறாரோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி அல்லாமல் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் சரியான வித்தியாசத்தை நாம் கற்றுக்கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை விட்டு விட்டால் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் முட்டாள்களாகவே பார்க்கிறார். சரிதானா? 6வது ஒரு காரியம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், 6, 7. 6வதாக ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15:35. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று, எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினனே, புத்தியினனே, அதான் ஃபூலிஷ். நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளிய உயிர்க்க மாட்டாதே. ஓகே, தொடர்ந்து வீட்டில் போய் வாசி பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு கூட்டம் கொரிந்து சபையில இருந்தது. மரித்தால் அது எப்படி ஜீவன் பெறும்? மரித்த மக்கள் மறுபடியும் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? அது சாத்தியமா? அதெல்லாம் அநேக மக்களுக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் பவுல் எழுதுகிறார், ஃபூலிஷ், முட்டாள்களே, நீ ஒரு விதை விதைக்கிறாயே, அது மரிக்கிறது.
அது அழுகி அது செத்து அதனை தொடர்ந்து சில தினங்களுக்கு பின்னர் அதிலிருந்து அழகாக ஒரு முளை கிளம்பி அழகான ஒரு செடி, அப்புறம் பெரிய ஒரு மரம், அதில் அநேக மேனிகள். ஒரு மாங்கொட்டை என்று சொன்னால் அதில் மேனியாக மாம்பழங்கள் வருகிறது. பலாக்கொட்டை என்று சொன்னால் அதில் மேனியாக பலாப்பழங்கள் வருகிறது. அப்போ ஒரு விதையை பார்க்கும் பொழுது இதிலிருந்து ஒரு செடி வரும் என்ன நம்பிக்கை இருக்கிறது, இதிலிருந்து ஒரு மரம் வரும் என்ன நம்பிக்கை இருக்கிறது. அதை விதைக்கிற பொழுது அது சாகிறதே, அது அழுகுகிறதே, அதனை தொடர்ந்து தானே புதிதான ஒரு ஜீவனோடு ஒரு முளை கிளம்பி செடி வந்து மரம் வந்து அதில் ஈல்டு வருகிறது. அதுபோலத்தான் இப்படி அழகாக சொல்லிட்டு தான் பவுல் சொல்கிறார், இது போலத்தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும். தொடர்ந்து அந்த பேசேஜை நீங்கள் வாசித்து பாருங்க. மிருகங்களுக்கு சரீரம் வேறு பவுல் எழுதுறாரு, பறவைகளுக்கு சரீரம் வேறு, மச்சங்கள் நீர்வாழ் ஜந்துக்கள் அதுக்கு சரீரம் வேறு, மனிதர்கள் அவர்களுக்கு மாம்சம் வேறு. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், வானத்தை பாருங்கள், சூரியன் அதனுடைய மகிமை வேறு, சந்திரன் அதனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்கள் அதனுடைய மகிமை வேறு. அந்த நட்சத்திரங்களில் கூட ஒரு நட்சத்திரத்தை காட்டிலும் இன்னொரு நட்சத்திரத்தின் மகிமை இன்னும் வித்தியாசமாக இருக்கிறது. அதுபோலவே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும். 42 பாருங்க, மரித்த சரீரமும் அழிவுள்ள சரீரம் தான், அது அழுகி போய்விடும், ஒன்றுமே இராது. ஆனால் அவருடைய வருகையிலே கர்த்தருக்கு உட்பட்டவர்கள் அப்புறம் அழிவே இல்லாமல் இயேசுவை போன்ற ஒரு தோற்றத்தோடு எழுந்திருப்பார்கள். எப்படி ஒரு விதை அழுகி ஒன்றுமில்லாமல் போய் அதிலிருந்து ஒரு புதிய ஜீவன் எழுப்பி வருகிறதோ அதுபோல தான் நம்முடைய அழிவுள்ள சரீரம், அது அழுகி போய்விடும், அது கெட்டு போய்விடும், அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் அழிவே இல்லாத ஒரு சரீரமாக அது எழுந்திருக்கும். தொடர்ந்து வாசி பாருங்க, மகிமையான சரீரமாக அது எழுந்திருக்கும். தொடர்ந்து வாசி பாருங்க, கனமுள்ள ஒரு சரீரமாக அது எழுந்திருக்கும். 49 பாருங்க, இப்பொழுது நம்முடைய சாயலே ஆதாமின் சாயல் தான், மண்ணான ஒரு மனுஷனுடைய ஆதாமின் சாயல் தான். ஆனால் மகிமையாக நாம் எழுந்திருக்கும் பொழுது வானருடைய சாயல், இயேசுவின் சாயலைத்தான் நாம் அணிந்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அங்கே இயேசுவையே சேவிப்போம், வெண்வஸ்திரம்தான் தரிப்போம், வானோ சங்கம் சேர்ந்திடுவோம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், வானோ சங்கம் சேர்ந்திடுவோம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், பாவமும் இல்லாமற் போம், கண்ணீர் சஞ்சலம் சோதனையும் வெற்றி சிறந்து வாய்ந்திருப்போம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், வெற்றி சிறந்து வாய்ந்திருப்போம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், கர்த்தாவையும் உள்ளோரையும் மோட்ச பாத்திரராக்கிவிடும், சீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும். ஏழாவதும் கடைசியுமாக மத்தேயு 25:2, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒன்றிலிருந்தே வாசிருங்க. மத்தேயு 25. அப்பொழுது 1. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இது நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பாருங்க, ஃபூலிஷ் அப்படிதான் போடுறது. இவர்கள் 10 பேருமே கன்னிகைகள். நமக்கு தெரியும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசி பார்த்தா சபைதான் கன்னிகைகள். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறதே, நாம் அனைவரும் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நாம் தான் சபை. நமக்கு பவுல் கொடுக்கிற ஒரு பெயர் தான் கன்னிகை. அல்லேலூயா.
வீட்டில் போய் வாசி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சில வசனங்கள், வெளி 21:9 சில வசனங்கள், வெளி 19:7, வெளி 21:9 இவ்விரு வசனங்களை வீட்டில் போய் வாசி பாருங்க. இந்த கற்புள்ள கன்னிகையாகி சபை இருக்கிறதே, இதுவே இயேசுவின் வருகையின் நாள் என்று ஆட்டுக்குட்டினவராக இயேசுவுக்கு மனைவியாக்கப்பட போகிறது. இப்பொழுது மத்த 25 பாருங்க. இந்த சபையாகிய கன்னிகை, அதில் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், 5 பேர் ஃபூலிஷாக இருக்கிறார்கள், 5 பேர் முட்டாள்களாக இருக்கிறார்கள். அப்போ கன்னிகை என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம். ஆனால் 10ஆம் வசனத்தை வாசி பாருங்க, வீட்டில் போய் வாசிப்பாங்க. மத்தேயு 25:10 வாசித்து பாருங்க. ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, ஆயத்தமாக இல்லாதவர்கள் அவங்க தான் புத்தி இல்லாதவங்க, ஆயத்தமாக இல்லாதவங்க தான் புத்தி இல்லாதவங்க. அப்போ முன்பு இவர்கள் ரட்சிக்கப்பட்ட கன்னிகை தான். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவருடைய வருகையின் அந்த நாழிகை, அந்த தினம் இருக்கிறது, அன்றைக்கு அவங்க ஆயத்தமாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவங்கள பற்றி ஃபூலிஷ் என்று சொல்றார். எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு நாம் பரிசுத்தவான்களாக இருக்கலாம், ஆனால் முடிவு வரைந்த பரிசுத்தவான்களாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவரை அழைக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இயேசு என்று வருவார் தெரியாதே, எந்த நாழிகையிலே வருவார் தெரியாதே. சென்ற ஆண்டு வரைக்கும் அவருக்காக நான் பரிசுத்தமாக வாழ்ந்து பெரிய பெரிய காரியங்களை சாதித்து இந்த ஆண்டு அவரை விட்டு நான் பின்வாங்கினால், அல்லது நேற்று வரைக்கும் பரிசுத்தமாக நான் வாழ்ந்து இன்றைக்கு ஒரு பாவத்திலே நான் விழுந்து விட்டு இன்றைக்கு அவருடைய வருகையையோ அல்லது மரணத்தையோ நான் சந்தித்தால் நான் ஃபூல் என்று தானே அழைக்கப்படுவேன். இதுக்கு முன்பு வரைக்கும் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து எனக்கு என்ன பயன் இருக்கிறது? பிரதான தூதன் எக்காலம் முழங்குவான், மகிமையாக இயேசு வரப்போகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவான், பரமன் இயேசு வருவான். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவான். கரம் தட்டி பரமன் இயேசு வரு. கண்கள் மூடி. சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவை கோவிடும் வேளையிலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவான், பரமன் இயேசு வருவான். இருவர் வயலில் இருப்பான், 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைப்பான். ஒருவன் கைவிடப்படுவான், ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒருவன் சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவை கோவிடும் வேளையிலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவான், பரமன் இயேசு வருவார். கரங்களை தட்டானதுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். முடியுமான எல்லாருமே இருதயத்தில் வலது கரத்தை வச்சுக்கோங்க. எல்லாருமே இருதயத்தில் வலது கரத்தை வச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், வெளிப்புறத்தை உண்டாக்கின நான் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறவர்களே உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டாமா? எனக்காக செயல்படுகிறவர்களே, எனக்காக பாடுபடுகிறவர்களே, எனக்காக உரித்தாக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களே, உட்புறத்தை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? உட்புறத்தை நீங்கள் பாவத்தினால் அசுசியினால் கெடுத்து வைத்திருந்தால் ஆண்டவர் சொல்றார், இயேசுவாகிய நான் உங்களை முட்டாள்களாகவே பாவிக்கிறேன், உங்களை நான் ஃபூலிஷாகத்தான் நான் பார்க்கிறேன். தேவ சமூகத்தில் கெஞ்சுங்க, ஆண்டவரே இன்னும் எனக்குள்ள சில பாவம் காணப்படுகிறதே ஆண்டவரே, இன்னும் சில அசுத்தம் எனக்குள் காணப்படுகிறதே ஆண்டவரே, யாரோ ஒருவரோடு நான் தவறான
விதத்திலே பேசி கொண்டிருக்கிறேனே, ஏதோ சில அசுசியான காரியங்களை மொபைல் போனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவருடைய ஆலயமாகிய சரீரத்தை இன்னும் நான் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேனே. உங்க வசனம் எனக்கு தெரியும், உங்க பாடல் எனக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் என் கூட இடைபடுறீங்க ஆண்டவரே. ஏன்னா நீ முட்டாளாகத்தான் பார்க்கிறீங்க ஆண்டவரே, ஆனா இப்படியே நான் வாழ விரும்பல ஆண்டவரே. என்னுடைய வாழ்வை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை நீங்க சுத்திகரிங்கப்பா. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமின்றி இன்னொரு காரியத்துக்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆத்மாவை பற்றி எண்ணம் இல்லாம இந்த இந்தியாவில் எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, மரணத்தை பற்றி எண்ணம் இல்லாம இந்த தமிழகத்தில் இந்த நெல்லையில எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க. ஆத்மா ஒரு நாள் இயேசுவால் எடுத்துக்கொள்ளப்படும். அன்றைக்கு நீ எங்கு போவாய், நீ உன்னுடைய சொத்து யாருடையதாகும், இது எண்ணம் இல்லாம நிறைய பேர் வாழ்றாங்க. சொத்து சேர்க்கணும், வேலை வேணும், திருமணம் நடக்கணும், இதுவே ஒரு குறிக்கோளாக நிறைய பேர் வாழ்றாங்க. இதுக்கு மத்தியில தான் ஆண்டவராகிய இயேசு என்னையும் உங்களையும் அவங்க மத்தியில் அனுப்ப விரும்புகிறார். குறைக்க மாட்டாத ஊமையான நாய்களாக வாழ்வதற்கு அல்ல. ஒரு பள்ளம் இருக்கிறது, ஒரு படிகுழி இருக்கிறது, ஒரு பாதாளம் இருக்கிறது. விழுந்து விடாதே சகோதரா, இயேசுவை அண்டிக்கொள் என்று குறைக்கக்கூடிய நாய்களாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கரங்களை தேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்படியே தேவ சமூகத்தில் கெஞ்சுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வாரேன் ஆண்டவரே, நான் வாரேன் ஆண்டவரே. கன்னியாகுமரியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஆண்டவரே சிலுவை கொடி பறக்கணும், உங்க ரத்தம் அநேகருக்குள்ள கடந்து வரணும். நான் சும்மா இருக்க விரும்பல, உங்க வார்த்தையை நான் அறிவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. அப்பா, இன்று வரைக்கும் பரிசுத்தம், நாளைக்கு ஒரு பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் வலது கருத்தை உயர்த்துக்கோங்க. முடிவு வரைந்த நிலைத்திற்கு எனக்கு கிருபை தாங்க. வலது கருத்தை உயர்த்துக்கோங்க. முடிவு வரைந்த ரட்சிப்பு நிலைத்திற்கு எனக்கு கிருபை தாங்க இயேசு ராஜா. முடிவு வரைந்த பரிசுத்தத்தில் நிலைத்திற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கொஞ்ச காலம் வாழ்ந்து அதன் பின்னர் விழுந்து விடுகிற அனுபவம் அல்ல. முடிவு வரைந்தோம், முடிவு வரைந்தோம், முடிவு வரைந்தோம் நிலைத்திற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எவ்வளவு வசனத்தை நான் பிரசங்கத்தின் மேலாக கேட்கிறேன் ஆண்டவரே, எவ்வளவு வசனத்தை வேதாகமத்தில் நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே, கை கொள்ளவில்லை ஆண்டவரே. அநேக வசனத்தை நான் பிராக்டிஸ் பண்ணல ஆண்டவரே. என்னை நீங்க ஃபூலிஷாக தானே பார்க்கிறீங்க ஆண்டவரே. அதை கை கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கை கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எம்மாவுக்கு போன சீஷர்களை போல அப்போ உண்மை ஒரு தீர்க்கதரிசியாகத்தானே பல நேரத்தில் பார்க்கிறேன், உண்மை ஒரு ஊழியராகத்தானே பல நேரத்தில் பார்க்கிறேன், உண்மை கர்த்தராக நான் பார்த்து வருகைக்கு தயாராகாம இருக்கிறேன். எனக்குள்ள நீ எவ்வளவு காரியங்களை செய்ய விரும்புகிறீங்க, அதன வேதத்தின் ஆழத்தை நான் பார்க்காம ஏதோ எனக்கு நீங்க சுகம் தருகிறவராக மட்டும், உதவி செய்கிறவராக மட்டுமே நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்ப அன்றைக்கு நீங்க மோசையிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் தம்மை பற்றி சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து காண்பித்த போது இருதய கொழுந்து விட்டு எரிந்தது போல முழு வேதாகத்தையும் கரைத்து குடிக்கக்கூடிய அளவுக்கு முழு வேதாகமத்தையும் ஆராய்ந்து அறிய அது எனக்கு கொழுந்து விட்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை தர என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய மகிமையான அபிஷேகம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. அப்படியே கரங்களை தட்டி ஒரு 10 வினாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய பார்வையிலே நாங்கள் மூடர்களாக இருந்தா ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை மாற்றிக்கொள்ள எங்களை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு நான் தார ஆண்டவரே, என் சரீரத்தை தார ஆண்டவரே, என் ஆவியை தார ஆண்டவரே, என் ஆத்மாவை தார, என் முழுவதும் உங்களுக்கு நான் தார ஆண்டவரே. அப்ப தார ஆண்டவரே, தார ஆண்டவரே. எங்களை ஞானிகளாக மாற்றுங்க. பேதைகளை ஞானிகளாக மாற்றுகிற ஆண்டவர், மூடர்களை ஞானிகளாக மாற்றுகிறவர். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை எங்கள் கடந்து வருகிறபடியினால் நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை மகிமையான அபிஷேகம் எங்கள் மேல் நிழலிடுகிறபடியினால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை எங்களை திடப்படுத்துகிறபடியினால் நன்றி ஆண்டவரே. எங்களை ஞானிகளாக மாற்றுகிறீங்க. காரணம் இயேசுவே, நீரே ஞானமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களோடு இருந்து மகிமையானவர்களை செய்ய போகிறபடியினால் நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், அங்கீகரியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.